Vandeham Sri Guru. The following is a class on the Bhagavad Gita as it is. First chapter, text number 7, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் முதல் அத்தியாயம் 7வது பதத்திற்கான உபன்யாசம் அருளியவர் தெய்வ திரு ஆ. ச. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அவர்கள். Recorded on the 11th of July, 1973, in London, England. 1973 வருடம் ஜூலை 11ஆம் தேதி இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் பதிவு செய்யப்பட்டது. Sri Rupam Chakrajatam. O best of the Brahmanas, for your information, let me tell you about the captains who are especially qualified to lead my military force. ஆனால் பிராமணரில் சிறந்தவரை தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயகர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன். So formally 5,000 years ago, the same system, military, ordinary soldiers, then the captain, then the commander-in-chief, as there are gradation, in the modern age, the same thing was there. முற்காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே முறை தான் இராணுவத்திலையும் பின்பற்றப்பட்டது. சாதாரண வீரர்கள், அவர்களுடைய தலைவர்கள், தளபதிகள், தலைமை தளபதி, இது மாதிரி பல்வேறு நிலைகள் எப்படி இன்னைக்கு நவீன யுகத்தில் இருக்கோ அதே மாதிரி அப்பவும் இருந்தது. But Maharatha, they had good qualification. Maharatha means alone he could fight with many other charioteers. ஆனால் மகாரதர்களுக்கு ரொம்ப நல்ல தகுதி இருந்தது. மகாரதா அப்படின்னா அவர் நிறைய மற்ற ரத வீரர்களோட போர் புரிய முடியும். They are called Atiratha, Maharatha. There are different grades of fighters. அவங்க அதிரதா, மகாரதா இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் வீரர்கள் இருந்தாங்க. So far Pandavas are concerned, their son Subhadra. Subhadra means Abhimanyu. Subhadra's son. Because he was Subhadra's son, his name was Subhadra. இதுவரைக்கும் பாண்டவர்கள் எடுத்துட்டோம்னா சௌபத்ரா அப்படின்னா அபிமன்யு, சுபத்ராவோட மகன். அவன் சுபத்ராவோட மகன்றதுனால அவனுடைய பேர் சௌபத்ரா. Draupadi's son, they are called Draupadiya. திரௌபதியோட மகன் திரௌபதேயா அப்படின்னு அழைக்கப்படுறான். In Sanskrit, just like Bhagini, sister, Bhagini, her son is called Bhagineya, nephews. So there is a link. சமஸ்கிருதத்துல பகினி அப்படின்னா சகோதரி, அவளோட மகன் பாகினேயா சகோதரோடைய மகன். ஸோ அங்க தொடர்பு இருக்கு. As soon as we speak Subhadra, that being Subhadra's son. சௌபத்ரான்னு பேசுறோம் அப்படின்னா அங்க சுபத்ராவோட மகனை குறிக்குது. The Subhadra's son, he was only 16 years old at that time. சுபத்ராவோட மகன் அந்த சமயத்துல 16 வயதானவன் தான். He was married with Uttara, the daughter of Maharaj Virat. மகாராஜா விராட்டாவுடைய மகளான உத்தராவை அவன் திருமணம் பண்ணியிருந்தான். So they are all Maharathas, ordinary, not ordinary fighters. அவங்க எல்லாம் மகாரதர்கள், அவங்க சாதாரண வீரர்கள் இல்ல. This Abhimanyu was killed by conspiracy by same commander-in-chief. Bhishma, Karna, Dronacharya, Ashwatthama, they all surrounded him and they did not allow him to come out. இந்த அபிமன்யு 7 பெரும் தளபதிகளுடைய சதியினால கொல்லப்பட்டான். பீஷ்மா, கர்ணா, துரோணாச்சாரியா, அஸ்வத்தாமா
அவங்க எல்லாரும் அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. அவங்க அவனை வெளியில வர்றதுக்கு அனுமதிக்கல. They are very experienced commanders. இவங்க எல்லாருமே மிகவும் அனுபவம் வாய்ந்த தளபதிகள். So this is Kshatriya spirit. You are simply a boy, 16 years old, and he had to be killed by the combined efforts of very, very big commander-in-chiefs. He was so great fighter. Abhimanyu. இதுதான் சத்திரியர்களுடைய உணர்வு. இவன் வெறும் 16 வயசு நிரம்பிய ஒரு சிறுவனா இருந்தாலும் பெரிய பெரிய தளபதிகள்லாம் சேர்ந்து மிக கடுமையான முயற்சினால அவனை கொல்ல வேண்டி இருந்தது. இவன் அந்த அளவுக்கு சிறந்த வீரனா இருந்தான். அபிமன்யு வாதா. Saubhadra, Draupadi. Similarly, Draupadi's sons also there. Sarvaiva Maharatha. சௌபத்ரா, திரௌபதி. அதே மாதிரி திரௌபதியோட மகன்களும் அங்க இருந்தாங்க. சர்வ ஏவ மகாரதா. Maharatha means one who could fight with 1,000 chariots on the other side. They are called Maharatha. மகாரதா அப்படின்னா எதிரணியில் இருக்கக்கூடிய 1000 ரத வீரர்களோட சண்டை போடுற அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க. அவங்க தான் மகாரதர்கள் அழைக்கப்படுறாங்க. Then Duryodhana, first of all, he pointed out the military strength of the opposite side. This is intelligence. பிறகு துரியோதன முதல்ல எதிர் சேனையினுடைய படைபலத்தை கணக்கிடுறான். அது புத்திசாலித்தனம். One should take calculation of the opposing elements or the enemy's side. ஒருத்தர் முதல்ல நம்மளை எதிர்க்கக்கூடிய எதிரியினுடைய பலத்தை கணக்கிடணும். In fighting, the first thing is to take estimation of the enemy's side. How much they are strong, how they have arranged. Then one should calculate how to counteract, how to fight with them. This is intelligence. போர்ல முதல்ல எதிரிகளோட பக்கம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு, எப்படி எல்லாம் அவங்க தயார் செய்திருக்காங்க, அதை முதல்ல கணக்கிடணும். அதன் பிறகுதான் ஒருத்தர் எப்படி அவங்கள எதிர்கொள்றது, எப்படி அவங்க கூட சண்டை போடுறது அப்படின்றத யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். Without taking any calculation of the other side, if you are not prepared, then how you can become victorious? எதிர் சேனையை சரியா கணக்கிடாம நீங்க தயார்படுத்திக்கல அப்படின்னா எப்படி நீங்க வெற்றி அடைய முடியும்? This is sane proposal. இதுதான் புத்திசாலித்தனமான முன்மொழி. That is, upayam chintayat pragya apayam cha chintayat. A pragya, an intelligent man, not only think of the bright side, on this business or this fight or this, and so many things we have to deal with. Simply we should not calculate the brighter side. There is darker side. ஒரு புத்திசாலி மனுஷன் தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய போரில் அல்லது எது வேணா இருக்கலாம், தான் எதிர்கொள்கிற விஷயத்தில் வெறுமனே பிரகாசமான பக்கத்தை மட்டும் கணக்கிடாம இருண்ட பக்கமும் இருக்குன்றத அவன் புரிஞ்சுக்கணும். We should always think, if there is some thief, if there is some rogue, they cheat us, then what precaution I am going to take? And this is intelligence. நம்ம எப்பவுமே சிந்திக்கணும். இப்போ ஒரு திருடன் வந்துட்டான்னா, ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான்னா, நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம என்ன அதுக்கு முன்னெச்சரிக்கை பண்ண போறோம், அதுதான் புத்திசாலித்தனம். If I simply calculate that in this business I will make so much profit, in the meantime somebody comes and cheats me and go away, then வெறுமனே இந்த வியாபாரத்துல நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குது, அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை ஏமாத்திட்டு ஓடி போயிடுறான் அப்படின்னா அப்போ therefore upayam chintayat pragya apayam cha chintayat. Darker side also should be thought. That is intelligence. அதனாலதான் இருண்ட பக்கத்தை பற்றி நம்ம நினைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். Just like that, after calculating the darker side, enemy means darker side. They can defeat me at any moment. That is darker side. இங்க அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, என்ன கணக்கிடுறாங்க,
இருண்ட பக்கத்தை. எதிரி அப்படின்னாவே இருண்ட பக்கம் தான். அவங்க நம்மளை எப்ப வேணா தோற்கடிக்கலாம். அதுதான் இருண்ட பக்கம். So after calculating their strength, then Duryodhana is speaking about his own strength. Asmakam tu visishtyaji. அதனால துரியோதனன் அவங்களுடைய பலத்தை எல்லாம் கணக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா தன்னுடைய படைபலத்தை பத்தி சொல்றான். Visishta. Not to speak of the ordinary soldier, but Visishta. Visishta means to are specifically to be mentioned. High officers. விசிஷ்டா அப்படின்னா சாதாரண வீரர்களை பற்றி அவன் பேசல. விசிஷ்டா அப்படின்னா குறிப்பா மிக உயர் அதிகாரிகளை குறிப்பிடப்படணும். Asmakam tu visishtaji. Tang nibodho dijottama. He was in commander-in-chief. அவன் வந்து தளபதியா இருந்தான். For 18 days there was fight, and one after another a commander-in-chief was killed, and 64 crores of men were killed in the battlefield of Kurukshetra. 18 நாள் அந்த போர் நடந்தது. ஒரு தளபதியா கொல்லப்பட்டாங்க. 64 கோடி பேர் அந்த குருக்ஷேத்திர போர்ல கொல்லப்பட்டாங்க. And the battle was finished within 18 days, not lingering for some years. No. அந்த போரானது 18 நாள்ல முடிஞ்சிருச்சு. ஏதோ வருஷ கணக்குல தாமதப்படுத்திட்டு இல்லாம. Fight to the best capacity and finish the business. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதிகமான முயற்சி எடுத்து போர் புரிஞ்சு வேலையை முடிச்சிடணும். So everyone, both the sides, Pandava side and Kaurava side, all were killed. எல்லாருமே ரெண்டு பக்கமும் பாண்டவர்கள் பக்கமும் கௌரவர்கள் பக்கமும் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. The Saubhadra, Draupadaya, everyone was killed. And the other side also. சௌபத்ரா, திரௌபதேயா எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அந்த பக்கத்துல இருந்தவங்களும் கூட. Only the 5 brothers, they remained, and the one grandchild who was in the womb of the mother, he remained. Otherwise everyone is finished. Within 18 days. 5 சகோதரர்கள் மற்றும் ஒரு பேர குழந்தை தாயோட வயிற்றுல அவங்க மட்டும்தான் மிஞ்சி இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே முடிஞ்சிட்டாங்க 18 நாள்ல. Such a great fight it was. அவ்வளவு பெரிய போர் அது. And people from all parts of the world, they joined the battle of Kurukshetra. உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் அந்த குருக்ஷேத்திர போர்ல மக்கள் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. Somebody was criticizing me. Hey, Swamiji, you are introducing this Hare Krishna movement. People are becoming coward. ஒரு சிலர் என்ன குறை சொன்னாங்க. சுவாமிஜி, நீங்க இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை அறிமுகப்படுத்துறீங்க, ஆனா மக்கள்லாம் கோழைத்தனமா ஆயிட்டு இருக்காங்க. They simply chant Hare Krishna. அவங்க வெறுமனே ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றாங்க. So I replied that you will see the power of Hare Krishna movement in due course of time. நான் அவங்களுக்கு திருப்பி பதில் சொன்னேன், இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தினுடைய சக்தி என்னன்றத காலப்போக்கில் நீங்க பாப்பீங்க. He required because there are 2 battles. அது அவசியமானது. ஏன்னா இந்தியாவில் 2 போர் நடந்தது. In India, the battle between Ravan and Ram, Ravan, the battle of Rama, and another battle was battle of Kurukshetra. ஒன்னு ராவணனுக்கும் ராமருக்கும் ராவண போர்க்களம், இன்னொன்னு குருக்ஷேத்திர போர். And in these 2 battles, the hero was Vaishnava and Vishnu. இந்த ரெண்டுலயுமே வெற்றி அடைஞ்சவங்க யாருன்னா வைஷ்ணவ மற்றும் விஷ்ணு. In the Ram-Ravan battle, Lord Ramchandra was there and his devotee Hanuman, Bajranga. ராமராவண போர்க்களத்துல ராமச்சந்திரர் இருந்தார், அவருடைய பக்தர் ஹனுமான் வஜ்ராங்கஜி இருந்தார். Similarly, in the battlefield of Kurukshetra, Krishna was there and his devotee Arjuna was there. அதே மாதிரி குருக்ஷேத்திர போர்க்களத்திலையும் கிருஷ்ணர் இருந்தார், அவருடைய பக்தன் அர்ஜுனா இருந்தான். So, Vaishnavas, they do not simply chant Hare Krishna. If there is need, they can fight under the guidance of Vishnu
and become victorious. அதனால வைஷ்ணவர்கள் அப்படின்னா வெறுமனே ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றது மட்டும் இல்லை, தேவை இருந்தா விஷ்ணுவுடைய வழிகாட்டுதல் படி அவங்க சண்டையும் போடுவாங்க, வெற்றியும் அடைவாங்க. Vaishnava's one qualification is out of 26 qualifications. One qualification is dokha, expert. ஒரு வைஷ்ணவனுடைய 26 தகுதிகளில் ஒரு தகுதி தக்ஷா, மிகவும் தேர்ச்சி பெற்றவன். If there is need of fighting, they can fight like very expert. That is also needed. சண்டை போடுறது அவசியம் அப்படின்னா ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களா அவங்களால சண்டை போட முடியும், அதுவும் அவசியமானதுதான். Krishna consciousness does not mean one-sided. Krishna as all-pervading. The Krishna consciousness movement also should be all-pervading. கிருஷ்ணா உணர்வு அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் இல்லை, எங்கும் பரவி இருக்கக்கூடியது. கிருஷ்ணர் எங்கும் பரவி இருக்கக்கூடியவர். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கமும் எங்கும் பரவி இருக்கக்கூடியது. It should touch everything, even politics, sociology, everything is required. And that is the end. அது எல்லாத்தையுமே தொடணும், அரசியல் கூட, சமூகவியல் கூட, எல்லாத்தையுமே தேவை இருந்தால் அதுதான் குறிக்கோள். Because Krishna's mission is Jada jada hi dharmasya glani bhavati bharata paritranaya sadhunam vinasaya cha duskritam. There is true mission. Not only to give protection to the devotees, but also to kill the demons. ரெண்டு நோக்கம் இருக்கு. பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, அசுரர்களை அழிக்கிறதும் கூட. Kill the demons. That is one side. அசுரர்களை அழிக்கிறது அது ஒரு பக்கம். So the devotees of Krishna should be trained up both ways. Not only to give protection to the devotees, to give them encouragement, but if need be, they should be prepared to kill the demons. ஆனா பக்தர்கள் எப்பொழுதுமே அவங்க தயார்படுத்தப்பட்டிருக்கணும், பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டு பக்கம் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது மட்டுமல்ல, தேவை இருக்கும்போது அவங்க அசுரர்களை கொல்றதுக்கும் தயாரா இருக்கணும். That is Vaishnavism. It is not cowardism. It is not cowardism. Why need be? அதுதான் வைணவம். அது கோழைத்தனம் கிடையாது, இது கோழைத்தனம் இல்ல, தேவைப்படும் போதுதான். Generally, a Vaishnava is non-violent. ஒரு வைஷ்ணவன் பொதுவா கலவரத்தில் ஈடுபடுறதில்ல. Just like Arjuna. In the beginning, he was non-violent Vaishnava. He said, Krishna, what is the use of this fighting? Let them enjoy. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுன ஆரம்பத்தில் போர் புரிய மாட்டேன்னா வைஷ்ணவன், அவன் சொன்னான், கிருஷ்ணா இந்த சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், அவங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே. So by nature he was non-violent. இயற்கையாவே அவன் சீற்றம் இல்லாம தான் இருந்தான். But he was induced by Krishna to become violent. ஆனா கிருஷ்ணர் அவனை சீற்றம் அடைய வச்சார். Your non-violence will not help. நீ இந்த மாதிரி கோபம் இல்லாம சீற்றம் இல்லாம இருக்கிறது உதவி பண்ணாது. You become violent. You kill them. நீ சீற்றம் அடையணும், நீ அவங்கள கொல்லணும். I want. எனக்கு வேணும். So if Krishna wants, we shall be prepared to become violent also. அதனால கிருஷ்ணர் விருப்பப்பட்டாருன்னா நம்ம சீற்றம் அடைஞ்சு கலவரத்தில் ஈடுபடவும் தயாரா இருக்கணும். And Krishna, that is open secret. அது திறந்த ரகசியம். That paritranam sadhunam vinasaya cha duskritam. Two business of Krishna, two sides. கிருஷ்ணருடைய ரெண்டு விதமான வேலைகள், இது ரெண்டு பக்கம் இருக்கு. So those are devotees of Krishna, they should be trained up both ways. They should be prepared. அதனால யாரு பக்தர்களோ அவங்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டு விதத்திலையுமே அவங்க தயார்படுத்தி இருக்கணும். But generally there is no question of becoming violent unnecessarily. ஆனா பொதுவா தேவையில்லாம சீற்றம் கொள்றதுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. As the modern politicians unnecessarily they declare war. A Vaishnava does not do so. No, unnecessarily there is no need of war.
இந்த நவீன கால அரசியல்வாதிகள் தேவையில்லாம போர் அறிவிக்கிறாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் அந்த மாதிரி செய்ய போறதில்லை. தேவையில்லாம போர் அவசியம் இல்லை. When it was completely impossible to settle up the things between the Pandavas and the Kauravas, then Krishna said, all right, then there must be fight. எப்போ பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மத்தியில சமரசம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலை வந்ததோ அப்பதான் கிருஷ்ணர் சொன்னார், சரி அப்ப கண்டிப்பா போர் புரிஞ்சுதான் ஆகணும். When Duryodhana declined to spare in a portion of land holding the Suchagra, the point of a needle, he refused that I cannot spare in so much land which can hold the point of a needle. Then the war was declared. எப்போ துரியோதன ஒரு ஊசி முனை தாங்குற அளவுக்கு கூட ஒரு நிலத்தை நான் கொடுக்க முடியாது அப்படின்றத சொன்னானோ அப்போ அந்த போர் அறிவிக்கப்பட்டது. There is no question of settlement. அந்த சமயத்துல சமரசம்ன்ற கேள்விக்கு இடமில்லாம போயிடுச்சு. Otherwise, Krishna requested that these 5 Pandavas, they are Kshatriyas. இந்த 5 பாண்டவங்க அவங்க சத்திரியர்கள். They cannot become merchant or Brahmana. Brahmana's profession is patan, patan, jajan, jajan, dan, pratigya. Brahman can take charity from others. A sannyasi can take charity from others. Not a Kshatriya or Grihastha. No, that is not allowed. அவங்க ஒரு வியாபாரியாவோ பிராமணனாகவோ ஆக முடியாது. பிராமணனுடைய தொழில் என்ன அப்படின்னா அவர் தானத்தை வாங்கலாம், ஒரு சன்னியாசி தானம் பெறலாம். ஆனா ஒரு க்ஷத்ரியனோ ஒரு கிரகஸ்தனோ அது அனுமதிக்கப்படுறது கிடையாது. So they are Kshatriyas, they cannot take the profession of a Brahmana, neither they can take the profession of a mercantile man, businessman. அவங்க க்ஷத்ரியர்களா இருந்ததுனால அவங்களால ஒரு பிராமணனுடைய தொழிலையோ அல்லது ஒரு வியாபாரியினுடைய தொழிலையோ ஒரு வியாபாரியாவோ ஆக முடியாது. They must have some land so that rule over, take taxation, and that is their living means. அவங்களுக்குன்னு கொஞ்சம் நிலம் இருக்கணும், அந்த நிலத்துல அவங்க வரி வசூல் பண்ணணும், அதுதான் அவங்க வாழ்க்கைக்கான முறையா இருக்கும். So spare only 5 villages to these 5 brothers and settle up. 5 கிராமம் மட்டும் கொடு இந்த 5 சகோதரர்களுக்கு, சமரசமா போயிடலாம். Or what Duryodhana replied, no sir. What do you speak of 5 villages? We cannot spare even so much land which can hold the point of needle. Then the war went. ஆனா துரியோதனன் என்ன பதில் சொன்னா, முடியாதுங்க, 5 கிராமத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன, ஒரு ஊசி முனை தாங்குற அளவுக்கு கூட என்னால நிலத்தை கொடுக்க முடியாது. அப்பதான் போர் அறிவிக்கப்பட்டது. So Vaishnava, they are non-violent. But if need be, they can become violent, for Krishna's sake. அதனால வைஷ்ணவர்கள் இயற்கையா கலவரத்தில் ஈடுபடுறதில்லை. ஆனா தேவை இருந்தா கிருஷ்ணருக்காக அவங்க கலவரத்திலையும் ஈடுபட முடியும். This is the battle of Kurukshetra. So anyone or end here, or let end here, chant Hare Krishna. இதுதான் குருக்ஷேத்திர போர். ஸோ வேற ஏதாவது இருக்கா? இங்க முடிச்சிடலாமா? சரி, இங்க முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா பாடுங்க.